நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா, ஜஸ்ட் போயிட்டு ஒரு ஃப்ரூட்ஸோ எதனா குடுத்துட்டு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வருவோம். ஆனா, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ வலியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம பார்க்கறதுக்கு போறதே தப்பான விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, எவ்வளோ பெயின்ல இருந்தாலுமே நம்ம ஒரு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா, ஒரு ஆறுதலால அவங்களுடைய ஆ ஹெல்த் எல்லாம் எதுவுமே சரி வராது. என்ன பொறுத்தவரைக்கும். என்ன பண்றது கடவுள் எல்லாருக்குமே ஏதானா ஒண்ணு கஷ்டம் வச்சே இருப்பான். அந்த மாதிரி தான் எனக்குமே. என்னவோ தெரியல ஒரு 4 நாளா தலை மயக்கமா இருந்தது. ஸ்வெட்டிங் ஜாஸ்தி. சாப்பிடுவேன். ஆனா என்ன ஒன்னே தெரியல. காலையில ஏஞ்ச உடனே ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. சரி பலாவ் பண்ணி தரேன் இரு அப்படின்னு. என்னால சத்தியமா நிக்கவே முடியல அந்த இடத்துல. ஏதோ ஒரு மாரியாவே இருந்தது நேத்துலேருந்தே. சரி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு உடைச்ச கோதுமை ரவைல பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் உடனே கிளம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல நான். அப்படியே கொண்டே எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக என் ஃபேஸ் என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஹாஸ்பிட்டலில் ஆகட்டும் எங்கே ஆகட்டும் இன்னைக்கு ஃபுல்லு டெஸ்ட்டு தான். எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. சரி செக்கப் பிபி சுகர் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. பிபி நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சுகர் தான் இன்னும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனதுனாலேயே என்னவோ எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் காலையிலேருந்து வேலைக்கே போகல, என் கூடவே இருந்தார். சரி இவ ஃபீல் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை, எல்லாம் வாங்கிட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு மண்டேலேருந்து ஸ்கூல் ஓப்பன் இல்லையா, அப்புறம் ஒரு பாட்டி கீரை வித்துட்டு இருந்தாங்க, அவங்கள கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன்.